திருவெளிப்பாடு புத்தகம். உட்காருங்க. திருவெளிப்பாடு புத்தகம் அதனுடைய கடைசி அதிகாரம். திருவெளிப்பாடு புத்தகத்தினுடைய 22 கடைசி அதிகாரம் 17வது வசனம். திருவெளிப்பாடு புத்தகம் கடைசி அதிகாரம் 17வது வசனம். ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்கிறார்கள். நல்லா கவனிங்க. யாரு? தூயாவியாரும் ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்று உங்களை அழைக்கிறார்கள். அப்புறம் இதை கேட்போரும் வருக வருக என்ன சொல்லட்டும். அப்புறம் தாகமாய் இருப்போர் என்னிடம் வரட்டும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. தாகமா இருக்கிறீங்களா? என்கிட்ட வாங்க. தாகமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு என்கிட்ட வாங்க. தாகமா இருக்கிறீங்களா? என்கிட்ட வாங்க. ஆனால் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு தாகம் மட்டும் பத்தாது. ஹலோ, என் கூட இருக்கீங்களா? தாகமாக இருக்கிறீங்களா? என்கிட்ட வாங்க. ஆனால் நீங்கள் குடிக்கிறதுக்கு தாகம் மட்டும் பத்தாது. என்ன தேவை? படிங்க. விருப்பம் உள்ளோர் வாழ்வு தரும் தண்ணீரை. விருப்பம் இருந்தால். அது இங்கிலீஷில் என்ன போட்டுக்கிறாங்க படிக்கிட்டா? இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்குதுன்னு வாசிக்கிறேன், கேளுங்க. Let the one who desires. டிசையர்னா என்ன? ஆசை. விருப்பத்துக்கும் ஆசைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. நான் சொல்றது புரியுதா? வசனத்தில் என்ன இருக்கு? தாகமாக இருக்கிறியா? என்கிட்ட வா. ஆசையாக இருக்கிறியா? நீ குடி. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட தாகம் இருக்குது, என்ன இல்லை? ஆசை தான் இல்லை. தாகம் இருக்கிறதுனால கோயிலுக்கு போகிறாங்க. ஆசை இல்லாததுனால பூசை போர் அடிக்குது. நான் பூசை போர் அடிச்சுக்குதா? அடிக்கடி சாமியார் சொல்லுவாங்க என்கிட்ட, அரை மணி நேரத்தில் முடிச்சிருங்க ஃபாதர்ன்னுவாங்க பூசையை. ஏன்? அதுக்கு மேலே போனால் போர் அடிக்குது. யாருக்கு போர் அடிக்கும்? யாருக்கு ஆசை இல்லையா உங்களுக்கு? போர் அடிச்சிடும். வீட்லேயும் அப்படி தான். வீட்லேயும் அப்படி தான். பசிக்கிற வரைக்கும் என்ன கொடுத்தாலும் எப்படி இருக்கும்? ஆஹா சூப்பராக இருக்குதுன்னுவாங்க. பசி இருக்கிற வரைக்கும் எது கொடுத்தாலும் சூப்பராக. பசி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னைக்கு சோறு கொஞ்சம் வேகலை போல இருக்குது. ஏன்? ஆசை இல்லை. பசி இருக்கிற வரைக்கும் ஆசை. ஏதாவது எது கிடைச்சாலும் பரவாயில்ல, கஞ்சி கூழ் கிடைச்சா கூட அப்பா வயிறு நிரம்புறதுக்கு ஓகே அப்படின்னு இருக்கும். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகள், வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, யாருக்கு தாகம் இருக்குதோ என்கிட்ட வாங்க, யாருக்கு ஆசை இருக்குதோ எடுத்து குடிங்க. நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் பைபிள் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஃபாதர் பைபிள் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணும் போது நல்லா ஆர்வத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் கொஞ்ச நாள் என்ன ஆகிடுது? கண்டினியூட்டி பிரேக் ஆகிடுது. பைபிள் எடுக்க சோம்பேறித்தனம் வருதுன்னு யாரும் சொல்கிறது இல்லை. எப்படி? கண்டினியூட்டி பிரேக் ஆகிடுது. ஸ்டார்டிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, போக போக ஸ்பீடு குறைஞ்சிருது. ஏன் குறையுது? ஒன்று தாகம் இல்லை, அப்படியே தாகம் இருந்தாலும் ஆசை இல்லை. எப்படி ஆசைப்படுறது? லவ் பண்ணுற பசங்கிட்ட கேட்டு பாருங்க. ஆசைப்படுறதுன்னா என்னன்னு யார்கிட்ட கேட்கணும்? ஆமாம், என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. வேணா விசாரிச்சு பாருங்க. என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. அந்த பேச்சில் ஒரு கண்டென்ட்டே இருக்காது. ஆனால் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஃபோனில் பேசுவோம். எத்தனை மணி நேரம்? கட்டின புருஷன்கிட்ட நம்மளால் 10 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியல. கட்டின மனைவி கிட்ட 2 நிமிஷத்துக்கு மேலே மூஞ்சி கொடுத்து பேச முடியல. லவ் பண்ணுறவன் எவ்வளோ நேரம் பேசுகிறான்?
6 மணி நேரம் வீடியோ கால் கூட பண்ணிக்கிறான். என்ன பேசுகிறான், என்ன பேசுகிறாங்க யாருக்கும் தெரியாது. ஏன்? ஆசை. இன்றைக்கி ஜபம் பண்ணால் ஜபம் ஏன் வர மாட்டேங்குது? 5 நிமிஷத்துக்கு மேலே ஏன் டைம் பார்த்துட்டு ஐயோ 1 மணி நேரம் ஆகலையே, 1 மணி நேரம் ஆகலையே, டைம் ஓட மாட்டேங்குது. ஏன் ஓட மாட்டேங்குது ஜபத்தில்? ஏன்னா ஆசை இல்லை. பிரியமான ஒரு சகோதர சகோதரிகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய தயவும் ஆண்டவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் எங்கே நிற்கும் அப்படின்னு சொன்னால், எங்கே தாழ்ச்சி இருக்குதோ அங்கே தான் வந்து நிற்கும். அதாவது எப்படின்னா, ஒரு கை கொட்டு தண்ணி ஊற்றுறாங்கன்னு வச்சுக்காங்க, தாகமுள்ளவன் மேலே தண்ணீர் ஊற்றுவேன்னு சொன்னால் ஊற்றுறாரு, ஆண்டவர் ஊற்றுறாரு. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தியானத்துக்கு வரும்பொழுது, ஒவ்வொரு தடவையும் அருளாளத்துக்கு வரும்போது, ஒவ்வொரு தடவையும் பூசிக்கு போகும்போது என்ன பண்ணுறாரு? அபிஷேகத்தில் ஊற்றுக்கலை, அவர் ஊற்றுறார். கிண்ணம் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். கிண்ணம் இப்படி இருந்ததுன்னா என்ன? ஊற்றுற மாதிரி ஊற்றும், கிண்ணத்தில் படுற மாதிரி படும், ஆனால் ஒரு சொட்டு கூட. இதனால தான் நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த தாழ்ச்சியின் மன்றாட்டு மாலையை ஜபிங்க ஜபிங்க. நானும் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். கேட்டால் போன தடவை ஒரு அம்மா என்ன சொல்லிட்டாங்க, அப்படி ஒரு ஜபமே இல்லைன்ட்டாங்க. விடமாட்டேன், ஜெராக்ஸ் போட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன். இந்த தாழ்ச்சியின் மன்றாட்டு மாலை எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு மன்றாட்டு மாலையை நீங்கள் வாசித்தீங்கனாலே இன்றைக்கி உங்களுக்கு தாழ்ச்சி இருக்குதா பெருமை இருக்குதான்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ ஒவ்வொரு பகுதியாக வாசிக்கிறோம். இதில் யாரும் கையை தூக்கிடாதீங்க, நான் தான் சொல்லாதீங்க. இதில் இன்னொரு சோதனையும் உண்டு. என்ன சோதனைனா, வாசிக்கும் போது ஒரு சிலர் பேர் ஞாபகம் நமக்கு வரும். எப்படி? வாசிக்கும் போது இது அவங்க, இது இவங்க அப்படின்னு யோசிக்க தோணும். பிசாசு அப்படி தான் பண்ணுவான். இது எல்லாமே யார்? நான் தான். நம்ம கூட இல்லை, யார்? நான் தான், நான் மட்டும்தான். அதனால் கொஞ்சம் தியானத்தோட முதல் ஜபம் என்ன வாசிங்க சிஸ்டர். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, என் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே. முதல் மன்றாட்டு வாசிங்க. பிறர் என்னை மதிக்க வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து. இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே. முதலாவது மன்றாட்டு என்னது? பிறர் என்னை மதிக்க வேண்டும் என்கிற. இந்த பாருங்க, மற்றவங்க என்னை மதிக்கணும்னு ஆசைப்படுறதே என்னது? பெருமை தான். மற்றவங்க என்னை மதிக்கணும்னு ஆசைப்படுறது பெருமை. நம்ம பெருசாக ஒன்றும் வாழ்க்கையில் வெட்டி முறிச்சிடல, பெருசாக நம்ம ஒன்றும் வாழ்க்கையில் சாதிச்சிடல. நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல உத்தியோகத்தில் இருக்கலாம், பெரிய ஆசீர்வாதமாக நீங்கள் இருந்திருக்கலாம், ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பைபிள் சொல்லுது, நாம் நிற்பதும் ஒன்றுமில்லாமல் போகாமல் இருப்பதும் ஆண்டவர் நமக்கு காட்டியிருக்கிற சுத்த கிருபை. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு பெருமை பாராட்டணும்னா எதில் பெருமை பாராட்டுவேன்? ஆண்டவருடைய திருச்சிலுவையில் மட்டும்தான் பெருமை பாராட்டுவேன், தவிர இதை காட்டிலும் எனக்கு வேறு பெருமை இல்லை. அதனால் யாராவது உங்களுக்கு மரியாதை கொடுக்கல, யாராவது உங்களை மட்டம் தட்டுறாங்க, யாராவது உங்களை வந்து அசட்டை பண்ணுறாங்க, யாராவது உங்களை கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்னா மன வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் நம்மளை ட்ரெயின் பண்ணுறாருன்னு அர்த்தம். எதில் ட்ரைனிங் கொடுக்குறாரு? பிறர் என்னை மதிக்க வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து வெளியே வர ஆண்டவர் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கோ. அந்த நேரத்தில் நீங்கள் மனம் உணர்ந்து அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா, இந்த மற்றவங்க என்னை மதிக்கணுன்ற ஆசை இருக்குல்ல, அதை நம்மளை விட்டு வெளில போகும். நீங்கள் அந்த நேரத்தில் முணுமுணுத்தீங்கன்னா பரலோகத்துக்கான பாதையிலேருந்து பேக் அடிச்சிடும். சரிதானா? மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே மன்றாட்டை கேட்டார்கள். இரண்டாவது மன்றாட்டு, பிறரால் நான் அன்பு செய்யப்பட வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து. எப்படி? பிறரால் நான், ஆமாங்க, என்ன அன்பு செய்யணும்னு ஆசைப்படுறதே என்னது? பெருமைதான். என்ன அன்பு செய்யணும்.
கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரு? நீ உன்னை அன்பு செய்கிறது போல உன் அயலானை அன்பு செய்யும் தான் சொல்லி கொடுத்தாரு. தவிர மற்றவெல்லாம் உன்னை அன்பு செய்யணும்னு எதிர்பாருன்னு ஆண்டவர் சொல்லவே கிடையாது. நீங்கள் மற்றவங்களை அன்பு செஞ்சால் மற்றவங்க உங்களை அன்பு செய்வாங்கன்றதையும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லவே கிடையாது. ஏன் நம்ம மற்றவங்க என்னை அன்பு செய்யணும்னு ஆசைப்படுறோம்? பெருமை. பெருமை. எப்படி? நான் இவனுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறேன், நான் இவனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், நான் இவ்வளோ பாடுபட்டிருக்கேன், ஆனால் இவங்க என்ன அன்பு செய்யவே இல்லை. இதுதான் வீட்டில் என்ன கோபம், கணவர் மேலே என்ன கோபம், மனைவி மேலே என்ன கோபம், பிள்ளைகள் மேலே என்ன கோபம், என்ன வருத்தம். நான் இவங்களை அன்பு செய்கிறது போல இவங்க என்ன அன்பு செய்யலை. அப்போ இன்றைக்கி நீங்கள் மிகுதியாக அன்பு செய்கிறவங்க உங்களை அன்பு செய்யாமல் இருக்கிறீங்கன்னா, உங்களை அன்பு செய்யாமல் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களை பரலோகத்து வழியில் நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் நமக்கு தாழ்ச்சியாக இருக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறாருன்னு அர்த்தம். கண்களை மூடி இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், பிறரால் நான் அன்பு செய்யப்பட வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே முண்டாட்டை கேட்டருளும். அடுத்தது, பிறரால் பாராட்டப்பட வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து. எப்படி? பிறர் என்னை ஏங்க செய்யறதெல்லாம் அவரு அப்படிதானே சொல்லியிருக்காரு. இந்த போர் உன்னுடையது அல்ல, நீ போர்க்களத்தை நிற்கிறவன் தான் நீ, ஆனால் இந்த போர் யாருடையது? கடவுளுடையதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ நம்ம பாராட்டு பெறுவதற்கு நமக்கு எந்த காட்சமும் இல்லை. ஆண்டவரே சொல்லுவார், உங்கள் வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம், நாங்கள் நன்றிக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள் அல்ல என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். எத்தனை பேர் என்னை பாராட்டலைன்னு நொந்திருக்கிறோம், மன வருத்தப்பட்டிருக்கிறோம். பிறர் நம்மை பாராட்டாமல் இருந்த தருணத்திலெல்லாம் ஆண்டவர் நம்மை மோட்சத்தின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். பிறரால் பாராட்டப்பட வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. சொல்லுங்க, எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. அடுத்து, பிறர் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து. அடுத்து, பிறரால் புகழப்பட வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. அப்போ மற்றவங்க என்னை பாராட்டணும், மற்றவங்க என்னை மகிமைப்படுத்தணும், மற்றவங்க என்னை உயர்த்தணும் என்று நினைக்கிறது எல்லாம் என்னது? பெருமை தான். இப்போ யோசித்து பாருங்க, வீட்டில் சண்டை வர்றது எதனால? எதனால? பெருமையினால தானே. நான் இவ்வளோ சமைச்சு வைக்கிறேன், நீ என்னை மதிக்க மாட்டேங்கிற, வெளில போய் சாப்பிட்ற. நான் உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொட்டுறேன், உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. இந்த பிள்ளைங்களுக்காக தானே இவ்வளோ பாடுபடுறோம், இதுக்கு கொஞ்சமாவது விசுவாசம் இருக்குதா? ஏன்? மற்றவங்க என்னை பாராட்டணும், மற்றவங்க என்னை மதிக்கணும், மற்றவங்க என்ன மேன்மையாய் உயர்த்தணும். பிறர் என்னை மதிக்க வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே. பிறரால் புகழப்பட வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து மற்றவர்களை விட அதிகமாய் எண்ணப்பட வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து. சேர்ந்து சொல்லுங்க, எங்களை மற்றவர்களை விட அதிகமாய். நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஒருத்தர் கூட நம்மளை என்ன பேசிடக்கூடாது? மட்டமாக நினச்சிடக்கூட கூடாது. மட்டமாக பேசுறது ரெண்டாவது பட்சம். என்ன நினச்சி எப்படி மட்டமாக நினச்சிடக்கூட கூடாது. எதுக்கு நான் கேட்குறேன்? கழுத்தில் 30 சவரன் நகையை போட்டுட்டு சுற்றுவாங்க. எதுக்கு? எதுக்கு? அது கல்யாணத்துக்கு போனால், திருவிழாவுக்கு போனால் கழுத்தில் என்ன இருக்கணும்? சரி, பெண்கள் தான் போடுறாங்க. ஆம்பளைங்களுக்கு என்ன வந்துச்சு? இன்றைக்கி ஆம்பளைங்கள் என்ன போடுறாங்க? தடி செயின். ஏன்? ஏன்? மற்றவங்க என்ன நினச்சிடக்கூடாது? ஒன்றும் இல்லாதவனே நினச்சிடக்கூடாது. நினச்சா என்ன? நினச்சிட்டு போட்டோம்.
நினச்சா என்ன, நினச்சிட்டு போட்டோம். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, மனிதனை திருப்திப்படுத்த விரும்புகிற எவரும் கடவுளை திருப்திப்படுத்த. அடுத்தது, மற்றவர்கள் என்னிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்கிற. ஆஹா, இது இந்த ஜெபம் பண்ணுறவங்களுக்கே இருக்கிற ஒரு நோய். எப்படி? ஜெபம் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற ஒரு நோய், வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இருக்கிற ஒரு நோய். என்னது? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? கேட்டியா? ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டியா? அதனால தான் உனக்கு இது நடந்துச்சு. அவஸ்தைப்படு. என்னது? என்னது இது? பெருமை. உன்கிட்ட எதுக்கு ஐடியா கேட்கணும்? என்கிட்ட எதுக்கு ஐடியா கேட்கணும்? கேட்டால் யார்கிட்ட கேட்கணும்? நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசகர் யார்? தூய ஆவியானவர் தான் நமக்கு ஆலோசனை கொடுக்குற ஆலோசனை கர்த்தர். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஆலோசனை கர்த்தர். அப்போ இன்றைக்கி நல்ல கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லணும்? எப்பா எதை செஞ்சாலும் ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுன்னு சொல்லணுமே தவிர, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன பண்ணுறோம்? என்கிட்ட கேளு, எப்பொழுதெல்லாம் என்னிடம் கேட்க வேண்டும் என்ற ஆசையை வளர்த்தோமோ, எப்பொழுதெல்லாம் என்னிடம் நீர் கேட்க வேண்டும் என்கிற ஆசையில் மற்றவர்களை மட்டமாய் நினைத்தோமோ, அப்பொழுதுதான் பெருமைக்கு இடம் கொடுத்தோம். ஆண்டவரிடம் ஜெபிப்போம். மற்றவர்கள் என்னிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து நான் செய்வது சரியென்று மற்றவர்கள் என்ன வேண்டும் என்கிற. அதாவது எப்படின்னா, நான் என்ன பண்ணாலும் கரெக்ட். இது என்னது? இது அடுத்த பெருமை. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் எல்லாம் தெரியும். இன்றைக்கி வீட்டில் இருக்கிற நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காளான்னு சொல்லுவாங்கள்ல, வீட்டில் இருக்க பொடிசெல்லாம் பெரியவங்களை பார்த்து என்ன கேட்குது தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆச்சரியமாக இருக்குங்க. பெத்த தாயை பார்த்து உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்குது. நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்டால் என்ன இருக்கும்? டங்கு வர வந்துருக்கும். துண்டு துண்டா அப்படி தானே வெட்டி இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வீட்டில் இருக்க பொடிசுங்கெல்லாம் வீட்டில் இருக்க பெரியவங்களை பார்த்து என்ன கேட்குது? உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்குது. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் எதை சொன்னாலும் அது சரி என்று இந்த உலகமே சொல்ல வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே. தாழ்த்தப்படுவேன் என்கிற பயத்திலிருந்து. ஒரு சிலர் பார்த்தா நம்ம பேசுகிறதே இல்லைங்க, தெரியுமா? ஒரு சிலர் வந்தா, ஒரு சிலர் நம்மளை பார்த்தா, ஒரு சிலர் இப்படி வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ரூட்லேயே போகாமல் லாங் ரூட் எடுத்து கூட வெளில போயிடுவோம். ஏன்? இவங்க கிட்ட மாட்டினா நம்மளை கலாச்சிருவாங்க, நம்மளை. அதுவும் என்னது? பெருமை தான். பாருங்கள், திருச்சபை எவ்வளோ அழகாக எழுதி கொடுத்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் என்றைக்காவது பெருமை நினச்சிக்கிறோமா நம்ம? ஐயோ அவங்கக்கிட்ட மாட்டிங்கன்னா ஏன் வம்பு, ஒதுங்கி போகிறோம் தான் நம்ம நினைப்போம். ஆனால் திருச்சபை என்ன சொல்லுது? அதுவும் என்னது? பெருமை தான். பெருமை. என்ன பெருமை? மற்றவர்கள் என்னை தாழ்த்தப்படுவார்கள் என்ற பயம் பெருமையின் அடையாளம். மற்றவர்கள் என்னை பத்தவர்களால் நான் தாழ்த்தப்படுவேன் என்கிற பயத்திலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே. அவமதிக்கப்படுவேன், அசிங்கப்படுத்தப்படுவேன் என்கிற பயத்திலிருந்து. அடுத்தது என்னது? கண்டிக்கப்படுவேன் என்கிற. ஒரு சில பேர் பாவ சங்கீதனத்துக்கு போனால் கூட பாவத்தை அமுக்கி அமுக்கி சொல்லுவாங்க. இது எப்படி பாலிஷ் பண்ணி நாசுக்கா வாழைப்பழத்து யார்கிட்ட? இல்லை இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஏன் சொன்ன? என்ன சாமியார் என்ன நினச்சிருவார்? மட்டமாக நினச்சிருவார், கேவலமாக நினச்சிருவார். 2 வார்த்தை திட்டி கூட விடுவார்.
என்னை கண்டிப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பைபிள் சொல்லுது, ஆண்டவர் தாம் யார் மீது அன்பு வைத்திருக்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார். நான் கண்டிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிற எவனும் வாழ்க்கையில் திருந்த முடியாது. அடுத்தது என்னது? நிந்திக்கப்படுவேன்னு என்ன அர்த்தம்? அசிங்கப்படுத்தப்படுவேன், கேவலப்படுத்தப்படுவேன், அதுங்கிற பயத்திலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே. அப்புறம் ஆஹா, அடுத்த பிரச்சனை பாருங்க, என்னது? மறக்கப்படுவேன் என்கிற பயத்திலிருந்து. இந்த நோய் எங்களுக்கும் இருக்குது, சாமியாருங்க எங்களுக்கும் இருக்குது. ஏன்னா எங்களை மறக்கிறது ரொம்ப சுலபங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் பங்கில் ஒரு 5 வருஷம் ஒரு சாமியார் இருப்பார், இன்னொரு சாமியார் வந்துட்டா ஒரு வருஷத்துல என்ன மக்கள் எல்லாம் மறந்து போயிடும். அது வரைக்கும் நீ தான் எனக்கு பிள்ளை, நீ தான் எனக்கு அப்பா, நீ தான் எனக்கு சித்தப்பா, நீ தான் எனக்கு மாமான்னு சொன்னவங்க எல்லாம் தூரத்துலேருந்து பார்த்து ஸ்தோத்திரம் பார்த்து நல்லா இருக்கிறீங்களா அப்படி தான் கேட்பாங்க. மக்களுடைய இந்த ஞாபக சக்தின்றது ரொம்ப 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 சின்னது. அதனால தான் நம்ம என்ன ஆசைப்படுறோம், இவங்க என்னை மறக்காத மாதிரி நான் எதையாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம். இதனால தான் கல்யாணத்துக்கு போனால் மொய் எழுதி வைக்கிறோம். காலாகாலத்துக்கும் நான் வந்ததை வேணாம் மறக்கலாம், நான் கொடுத்த 101 ரூபாயை நீ மறக்கக்கூடாது. அவனும் வெக்கம் கட்டு திருப்பி நம்ம வீட்டு கல்யாணத்தில் வந்து அதே 101 ரூபாய் செஞ்சுட்டு போவேன். யார்? என்னையே யாரும் மறக்கக்கூடாது என்கிற ஆசையே என்ன ஆசை தான்? பெருமையினால் வருகிற ஆசைதான். அப்புறம் அடுத்தது பரிகசிக்கப்படுவேன்னு என்ன அர்த்தம்? கிண்டல் அடிக்கப்படுறது. ஐயோ, இன்னைக்கு யாரையும் என்ன பண்ணக்கூடாது, நான் யாரை வேணா கிண்டல் அடிப்பேன், யாரு என்ன. இது என்னது? பெருமை. அடுத்தது என்னது? தூற்றப்படுதல்னா என்னது? தூற்றுவதுன்னா என்னது? திட்டுறது. ஐயோ, இவங்க கிட்டலாம் வார்த்தையை வாங்கிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது என்னது? பெருமை. பெருமை. திட்டுறவன் திட்டட்டோன்னு விடணும். ஏன்னா பைபிள் என்ன சொல்றது தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே துன்பங்களின் வழியே கீழ்ப்படிதலை, துன்பங்களின் வழியே தாழ்ச்சியை கற்றுக்கொண்டார். பைபிள் என்ன சொல்லுது? கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கும், அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கும் தம்மை தாழ்த்தினார். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவரை மிகவே உயர்த்தி எல்லா பேருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். நீங்களும் உயர்த்தப்படணும், நீங்களும் அபிஷேகத்தினால் நிரம்பணும்னா மற்றவங்க உங்களை திட்டும் போது சந்தோஷப்படுங்க. மற்றவர்கள் உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லும் பொழுது மகிழ்ந்து களி கூறுங்கள், ஏனெனில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு ரொம்ப பெருசாக இருக்கும். அடுத்தது, யாரும் என்னை என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. நான் பாரில் உட்காந்து கொக்கோ கோலா தாங்க குடிப்பேன். எப்படி? நான் பாரில் உட்காந்து கொக்கோ கோலா தான் குடிப்பேன். ஆனால் நான் தண்ணி அடிக்கிறேன்னு யாரும் என்ன சந்தேகப்பட கூடாது. அடுத்தது என்னது? அதனால் என்ன கேட்குறாரு? என்னை அன்பு செய்வதை விட மற்றவங்க யார் அன்பு செய்யணும்? பிறரை அன்பு செய்யணும். இந்த மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே. அடுத்தது, உலகத்தார் முன்னிலையில் மற்றவர்கள் உயரவும் நான் குறைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற விரும்பும் இதயத்தில் அருளை தாரும் ஆண்டவரே. அடுத்தது, மற்றவர்கள் தெரிந்து கொள்ளப்படவும் நான் புறக்கணிக்கப்படவும் வேண்டும் என்று விரும்பும் எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே. மற்றவர்கள் புகழப்படவும் நான் மறக்கப்பட வேண்டும் என்று விரும்பும் எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே. அப்புறம், எல்லாவற்றிலும் மற்றவர்கள் என்னை விட மேலாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே. மற்றவர்கள் என்னை விட
எப்படி? மற்றவர்கள் என்னை விட புனிதர்களாக விட நான் அடைய வேண்டிய புனிதத்தையும் அடையவும் வேண்டும் என்று விரும்ப எனக்கு அருள் தாரும். கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி அப்படி கண்ணை மூடுங்க. இப்போ சொன்ன ஒரு சில விஷயங்களை பேசும் பொழுதே எந்தெந்த இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்கள். யாரும் என்னை காயப்படுத்திடக்கூடாது, யாரும் என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, யாரும் என்னை கிண்டல் அடிச்சிடக்கூடாது, எல்லாரும் என்கிட்ட ஆலோசனை கேட்கணும், எல்லாரை விட நான் தான் மேன்மையாக நிற்கணும், ஜபத்தில் கூட என்ன தான் எல்லோரும் மதிக்கணும், எல்லாரும் உயர்த்தணும். இதெல்லாம் பெருமைன்னு தெரியாமலே பெருமைக்கு இடம் கொடுத்து நம் வாழ்கிற வாழ்க்கையே பெருமையாக இருக்கிறது. இறை வார்த்தை விவிலியம் சொல்லுகிறது, 1 யோவான் 2:16 சொல்லுது இறை வார்த்தை, உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, வாழ்வில் இருக்கும் பெருமை, செருக்கு அப்படின்ற வார்த்தை போட்டிருக்கு. செருக்குன்னா என்னது? பெருமை. உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, வாழ்வில் இருக்கும் இந்த பெருமை தந்தை கடவுளிடமிருந்து வருவது அல்ல, உலகினின்றே வருகின்றவை. அப்போ இந்த உலகம் ஆசையான இந்த பெருமை என்னை விட்டு போகணும்னா ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே வரணும். ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே தங்கணும்னா தாழ்ச்சி என்னும் வரத்தில் நான் நிலைக்கணும். இறை வார்த்தை இருந்தால்தான் தாழ்ச்சி வரும், தாழ்ச்சி இருந்தால்தான் இறை வார்த்தை தங்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இனியாவது கொஞ்சம் அலட்சியத்தை தவிர்த்து, இதனால் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருக்கிறது காரணம் என்னென்னா, அடிக்கடி இந்த தாழ்ச்சியின் ஜப மாலையை, இந்த மன்றாட்டு மாலையை உங்களுடைய ஜபத்தில் சொல்ல பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன இந்த பெருமைகளை உங்கள் வாழ்க்கையில் இந்த அகற்ற பரிசுத்தாவின் உதவியை கேளுங்க. அவரும் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் சொல்ற ஜபத்தை என்னோடு இணைந்து சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? விண்ணக தந்தையே, நீர் எங்களுக்கு நல்ல முன்மாதிரியாக கொடுத்த ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கும், அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவர் ஆனார். ஆகவே நீர் அவரை மிகவே உயர்த்தி எல்லா பேருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினீரே. அவரது முன்மாதிரியை பின்பற்றி நானும் என்னை தாழ்த்த, பெருமையின் கட்டுகளை உடைக்க, நானே என்னை தாழ்த்த, உமது சித்தத்துக்கு கீழ்ப்படிய எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவர் இயேசுவை போலவே தாழ்ச்சியுடையவனாக நான் வாழ எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவர் இயேசுவில் விளங்கிய அதே ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்பியருளும். நானும் உமக்கு மகனாக, நானும் உமக்கு சாட்சியாக வாழ்ந்திட எனக்கு உதவி செய்யும். ஆமென்.
வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன்.